ஃபினான்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கேஷ் பட்ஜெட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட நியரஸ்ட் ஃப்யூச்சரில் என்ன கேஷ் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்மளோட நியரஸ்ட் ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரியான செலவுகள் இருக்குது, அதே மாதிரி நமக்கு என்னென்ன மாதிரியான இன்கம்ஸ் இருக்குது அப்படிங்கிற ரெண்டு எஸ்டிமேட்ஸையும் நம்மளால் ஓரளவு ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். நமக்கு என்னென்ன செலவு நடந்துச்சு, என்னென்ன மாதிரியான இன்கம்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி ரன்னிங் பிஸ்னஸில் நமக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால் நம்மளோட நியரஸ்ட் ஃப்யூச்சரை ஈஸியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளோட கேஷ் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் கேஷ் பட்ஜெட். இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த கேஷ் பட்ஜெட்டை ட்ரா பண்ணுறதுனால நம்மளோட நியரஸ்ட் ஃப்யூச்சரை ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அதில் ஏதாவது நமக்கு கேஷ் ரெக்குயர்மெண்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சு, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு செலவு ஜாஸ்தியாக இருக்குது, பட் ஆனால் நம்மளோட ரியல் டைம் இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், நமக்கு அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யலாம். அந்த கேஷ் டெஃபிசிட் வராமல் நம்ம அதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். என்ன டெஃபிசிட் இருக்கோ அதுக்கான கேஷ் தேவைகளை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கேஷ் பட்ஜெட். ஒரு கம்பெனியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ரெசிப்ட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த கம்பெனியில் சேல்ஸ் நடக்கலாம், அதே மாதிரி லோன் திரும்ப கொடுக்கலாம், யாராவது கொடுத்தவங்கள்ட்டேருந்து நமக்கு திரும்ப கிடைக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ரெசிப்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி டெட்டாஸ்லேருந்து கலெக்ட் ஆகலாம். இதெல்லாம் நம்ம ரெசிப்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இந்த கன்சர்ன் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம், அதுலேருந்து டிவிடெண்ட்ஸ் வரலாம், டிபென்ச்சர்ஸ் வாங்கியிருந்திருக்கலாம், அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வரலாம், டெபாசிட் இருக்கலாம், அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வரலாம். இதெல்லாம் ஒரு கம்பெனியோட ரெசிப்ட்ஸ். அதே மாதிரி ஒரு கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், வேஜஸ் பே பண்ணணும், சேலரி பே பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ண வேண்டியது வரும். ஸோ இது மாதிரி நிறைய அவங்க டிவிடெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இது மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ இருக்கிற கண்டிஷன் பார்த்திங்கன்னா நம்ம டிலேட் பேமெண்ட்டில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். டிலேட் பேமெண்ட் சிஸ்டமை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிலேட் பேமெண்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஆன் கேஷ் நம்ம எந்த ஆக்டிவிட்டியுமே பெருசாக பண்ணுறதில்ல. மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸை நம்ம கிரெடிட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம கிரெடிட் சேல்ஸ் தான் மோஸ்ட்டாக பண்ணுறோம். அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கிரெடிட் பர்ச்சேசஸ் தான் பண்ணுறோம். ஸோ அப்படி ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்குமே நமக்கு ஒரு சில பீரியட் ஆஃப் டைம் கொடுக்குறாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொடுக்குறாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைமில் நம்ம அந்த அமௌண்ட்டை பே பண்ணால் போதும். ஸோ இதை தான் நம்ம டிலேட் பேமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பீரியட் நமக்கு கிடச்சிருக்க ஒரு அந்த பீரியடில் நமக்கு தேவையான கேஷை நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம கேஷ் பட்ஜெட்டை ட்ரா பண்ணணும். ஸோ அப்படி ஒரு கேஷ் பட்ஜெட்டை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இது வந்து சிஎம்ஐ இன்டர் டிசம்பர் 2017 கேட்ட ஒரு கொஸ்டின் இது. ஸோ அதை நான் 2019 சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி நெக்ஸ்ட் மார்ச் டு ஆகஸ்ட், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, திஸ் இஸ் மியர் எக்ஸாம்பிள். மார்ச் டு ஆகஸ்ட்டில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கும், என்னென்ன இன்கம்ஸ் இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு என்ன சேல்ஸ் இருக்கும், என்ன பர்ச்சேசஸ் இருக்கும், என்ன மாதிரி வேஜஸ் அவங்க பே பண்ண வேண்டியது இருக்கும், என்ன எக்ஸ்பென்சஸ் அவங்க மீட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது கூட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இதெல்லாம் எப்படி செட்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10% பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் ஆர் ஆன் கேஷ் பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த பர்ச்சேஸோ சேல்ஸோ நடக்கிற அன்னைக்கு 10% பே பண்ணால் போதும். மீது இருக்கிறத கிரெடிட்டில் பே பண்ணால் போதும். அதுக்கான பீரியட் இருக்கும். அந்த கிரெடிட் பாலிசி பிரகாரமாக, அந்த கிரெடிட் பீரியட் பிரகாரமாக நம்ம பே பண்ணால் போதும். ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, செகண்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இன் ஆகஸ்ட் 2019 50,000. ஆகஸ்ட் அப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் 50,000 பே பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், பிளான்ட் பர்ச்சேஸ்ட் அண்ட் ப்ரைஸ் டு பி பெய்ட் இன் ஜூன் 2019 1 lakh. ஓகே, நம்ம பர்ச்சேஸ் பண்ண பிளான்ட்டுக்கு ஜூன் 2019 1 lakh பே பண்ணணும். ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஜூன் அப்போ நம்ம 1 lakh பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைம் லேக் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் கொடுத்துருக்க சேல்ஸுக்கு, ஓகே, நம்ம பண்ணியிருக்க சேல்ஸுக்கு நம்ம டெட்டாஸ்லேருந்து நம்ம திரும்ப அந்த பணத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு 2 months ஆகும். ஓகே, 2 months ஆகும். 2 months அப்படிங்கிற பீரியட் தான் நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்க பர்ச்சேசஸ்க்கு நமக்கு சப்ளையர் 1 month தான் அலோவ் பண்ணுறாங்க. 1 month தான் அலோவ் பண்ணுறாங்க. அந்த பீரியடுக்குள்ளே நம்ம பே பண்ணணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதை வச்சு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து ப்ராப்பரான கிரெடிட் பாலிசி கிடையாது.
ஏபிசி லிமிடெட் பொறுத்த வரைக்கும் இது ப்ராப்பரான கிரெடிட் பாலிசி கிடையாது. ஏன்னா நம்ம பே பண்ண வேண்டியது ரொம்ப சீக்கிரமாக இருக்குது, நமக்கு வர வேண்டிய பணம் ரொம்ப லேட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு ரிவர்ஸாக இருந்துச்சுனா தான் நமக்கு சாதகமாக அந்த கேஷ் ரொட்டேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி அவங்க கிரெடிட் பாலிசியை மேக்கப் பண்ணணும். ஓகே, ஸோ இது அவுட் ஆஃப் கேஷ் பட்ஜெட். பட் ஈவன் தென் ஓகே, கிரெடிட் பாலிசின்னு பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் அவங்க வீக்காக இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஜஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, வேஜஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு ஹாஃப் மந்த் லேக் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹாஃப் மந்த் லேக் பீரியட்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்துக்கானதை பாதியை நீங்கள் இந்த மாதம் கட்டுவீங்க, மீதத்தை அடுத்த மாதம் கட்டுவீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பே பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஒவ்வொரு மாதமும் போன மாதத்தோட பாதியும் இந்த மாதத்தோட பாதியும் நீங்கள் சேர்த்து கட்டணும். அதுதான் ஹாஃப் மந்த் லேக் பீரியட்கான அர்த்தம். ஓகே, ஸோ கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரிப்பேர் எ கேஷ் பட்ஜெட் ஃபார் 3 months ஸ்டார்டிங் ஆன் 1st June 2019 when கேஷ் பேலன்ஸ் இஸ் 2 lakhs. ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அவங்களோட ரெசிப்ட்ஸ் என்ன, அவங்களோட செலவுகள் என்னன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம ஒரு கேஷ் பட்ஜெட் ட்ராப் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இங்கே ஒரு ஃபார்மேட் எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி லிமிடெட்னு அந்த கம்பெனி பேர் எழுதியிருக்கேன். அடுத்து கேஷ் பட்ஜெட் ஃப்ரம் June 2019 to August 2019 அவங்க சொன்ன பீரியட், அந்த 3 மாதத்துக்கு மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் ஜூன், ஜூலை அண்ட் ஆகஸ்ட். ஓகே, இப்போ நம்ம கேஷ் பட்ஜெட் எப்படி ட்ரா பண்ணலாம், எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு பிகினிங்கில் எடுத்தோன்னே நமக்கு ஒரு ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஓப்பனிங் பேலன்ஸ், அந்த ஓப்பனிங் பேலன்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட பீரியடை. ஸோ அந்த ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அது கூட நமக்கு எதாவது ரெசிப்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பாசிட்டிவ் ஃபிகர்ஸுங்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் என்ன ஆட் பண்ணி நமக்கு வருதோ அதுலேருந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் ஃபார்மேட். ஓகே, ஒன்றுமே இல்லைங்க, நம்மளோட டோட்டல் ரெசிப்ட்ஸ், நம்ம கையில் இருக்க பணத்தில் நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ண போகிறோம் நம்ம நினைக்கிறோமோ அதை ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம இனஃப் கேஷ் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா, சஃபிஷியன்ட் கேஷ் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம எஸ்டிமேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ எடுத்தோன்னே ஓப்பனிங் பேலன்ஸ் 2 lakhsன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் 2 lakhs. ஸோ இது வந்து June 1st அன்னைக்கு 2 lakhs இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ June 1st அன்னைக்கு நம்ம 2 lakhsோட ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம அடுத்து கால்குலேட் பண்ணி இதிலிருந்து வர ஆன்சர்ஸை தான் நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்கு பண்ணுவோம். இப்போ ஜூலைக்கு பார்த்தீங்கன்னா ஜூனோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். ஆகஸ்ட்டுக்கு ஜூலையோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் ஆகஸ்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா தான் நம்ம ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ரெசிப்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரமாக நம்ம போகலாம். இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குற ஆர்டரில் நம்ம என்ட்ரு பண்ணலாம். 10% பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் ஆர் ஆன் கேஷ் பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாதத்தில் வாங்கியிருக்கீங்களோ அதே மாதத்தில் 10% ஆஃப் தி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சேல்ஸ் என்ட்ரு பண்ணலாம் ரெசிப்ட்ஸ் காலமில். இப்போ சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜூனில் 8 lakhsக்கு வாங்கியிருக்காங்க. ஜூனில் 8 lakhsக்கு வாங்கியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இதில் 80,000 நம்ம இன்றைக்கே பே பண்ணணும். ஜூன் மந்த்தே நம்ம பே பண்ணணும். ஸோ நம்ம சேல்ஸில் கேஷும் இருக்குது, க்ரெடிட்டும் இருக்குது. ஸோ நம்ம அது ரெண்டையுமே நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, சேல்ஸ், கேஷ், ஓகே, அண்ட் தென் க்ரெடிட் நம்ம அடுத்தப்பில் கால்குலேட் பண்ணி எழுதிக்கலாம். க்ரெடிட் வேறு எதுவும் இல்லைங்க, டெட் ஆர் கலெக்ஷன் தான் க்ரெடிட். ஓகே, ஸோ இப்போ ஜூன் மந்தில் 8 lakhsக்கு சேல் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் 80,000 rupees நமக்கு இப்போவே கிடச்சிரும். ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்த சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஜூலையில் 8,20,000 நடந்திருக்கு. ஸோ 8,20,000ல் 10% நம்ம இப்போவே ரிசீவ் பண்ணிடுவோம். ஸோ 82,000. ஓகே, அதே மாதிரி ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 8,90,000. ஸோ அப்படின்னா 89,000 நம்ம இப்போவே ரிசீவ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாதம் நம்ம என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டில் 10% ரிசீவ் பண்ணதை எழுதிட்டோம். பர்ச்சேசஸ்லேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க, அதே கண்டிஷன் தான் சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டினில். 10% ஆஃப் பர்ச்சேசஸ் அந்த மாதத்துலேயே பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பர்ச்சேசஸ் என்ட்ரு பண்ணலாம். எக்ஸ்பென்சஸில் நம்ம பர்ச்சேசஸ் வந்து நம்ம பே பண்ணுறதுனால நம்ம எக்ஸ்பென்சஸ் காலமில் எழுதுகிறோம். பர்ச்சேசஸ்லேயும் நம்ம கேஷ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பழைய அமௌண்ட்டுக்கு நம்ம இந்த மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ க்ரெடிட், இது ஒன்றும் இல்லைங்க, க்ரெடிட்டர்ஸ்க்கு நம்ம செட்டில் பண்ண வேண்டிய
அமௌண்ட். ஸோ கிரெடிட்டார்ஸ்க்கு பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நம்ம கேஷ் தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ அந்தந்த மாதத்துக்கான பர்ச்சேசஸில் 10%. ஸோ ஜூனில் 4,80,000க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 10% 48,000. ஸோ ஜூனுக்கு நேராக 48,000 எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது ஜூலையில் 4 lakhsக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 40,000. அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட்டில் 5 lakhsக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் 50,000. ஓகே, ஸோ 10% ஆஃப் சேல்ஸும் பர்ச்சேஸஸும் அந்த மந்த்தே நம்ம பேவும் பண்ணிடுவோம், ரிசீவும் பண்ணிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ட்ரிஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இன் ஆகஸ்ட் 2019 50,000 சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 2019 அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதை நம்ம பேமெண்ட் காலமில் எழுதுகிறோம். ஸோ நம்ம பேமெண்ட் காலமில் எழுதுகிறோம் அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அட்வான்ஸ் டேக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ 50,000 நம்ம எப்போ பே பண்ண சொல்கிறாங்க? ஆகஸ்ட்டில் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 50,000 நம்ம ஆகஸ்ட் காலமில் எழுதிக்கலாம். ஸோ ஆகஸ்ட்டில் மட்டும்தான் அது நடக்குது, ஒன் டைம் பேமெண்ட். ஸோ அதனால் நம்ம ஆகஸ்ட்டில் எழுதிட்டோம். ஓகே, ஸோ அடுத்தது பிளான்ட் பர்ச்சேஸ்ட் அண்ட் ப்ரைஸ் டு பி பெய்ட் இன் ஜூன் 2019 1 lakh. ஓகே, ஸோ பிளான்ட் நம்ம எப்போவோ பர்ச்சேஸ் பண்ணது, அது வந்து ஜூனில் 1 lakh பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட், பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் 1 lakh. ஓகே, இதுவும் ஒன் டைம் பேமெண்ட் தான், மீத மாதத்துக்கு வராது. ஓகே, ஸோ அடுத்தது டைம் லேக். ஓகே, மித்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது கிரெடிட் சேல்ஸ் இந்த டைம் லேக் பீரியட் பிரகாரம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கிரெடிட் சேல்ஸ்க்கு 2 months பீரியட்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம ஜூன்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜூனில் நம்ம என்ன அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவோம்னா, ஏப்ரல் மாதத்தில் கிரெடிட்டில் நம்ம கொடுத்த மீத அமௌண்ட்டை நம்ம ஜூனில் ரிசீவ் பண்ணுவோம். ஓகே, ஏப்ரலில் நம்ம சேல் பண்ணதில் 90% ஆஃப் தி கிரெடிட் அமௌண்ட் வில் பி ரிசீவ்ட் இன் ஜூன். ஏன்னா 10% வந்து கேஷும் மீத 90% கிரெடிட்னு சொல்கிறோம். 10% கேஷ்னால் என்ன அர்த்தம்? மீத 90% கிரெடிட்டில் சேல் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம். ஓகே, தேர்ஃபோர் ஜூனில் நம்ம எந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவோம்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி சேல் பண்ண அமௌண்ட் தான் ஜூனில் ரிசீவ் பண்ணுவோம். அப்போது ஏப்ரலில் சேல் பண்ணியிருக்கிறதுல 90%. அப்போ இந்த 7 lakhsல 90% ஜூனில் ரிசீவ் பண்ணுவோம். 7,50,000ல் 90% ஜூலைலையும், 8 lakhsல 90% ஆகஸ்ட்லேயும் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏப்ரலில் 7 lakhsக்கு ஒர்க் அவுட் சேல் பண்ணியிருக்கோம். அதில் 90% பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 6,30,000. 6,30,000 நம்ம ஜூனில் ரிசீவ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மேவோடதை நம்ம ஜூலையில் ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ மேல 7,50,000 இருக்குது. அந்த 7,50,000ல் 90%. ஸோ 90% ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 6,75,000 வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்தது ஜூனில் நம்ம 8 lakhsக்கு சேல் பண்ணியிருக்கோம். ஸோ 8 lakhsக்கு சேல் பண்ணதில் 10% நம்ம கேஷாக ரிசீவ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் 90% நம்ம ஆகஸ்ட்டில் பே பண்ண போகிறோம். ஸோ 8 lakhsல 90% பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 7,20,000. ஸோ இப்போ சேல்ஸை நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேங்க. சேல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரெடிட் சேல்ஸ்க்கு 2 மாதம் டைம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க 10% கேஷு, ஸோ மீதம் இருக்கிறதெல்லாம் கிரெடிட். அப்போ மீதம் 90% கிரெடிட்டில் தான் பே பண்ணுறாங்க. அந்த கிரெடிட்டில் பே பண்ணுறதுக்கு 2 மாதம் டைம் இருக்குது. அப்போ நீங்கள் ஜூனில் என்ன அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவீங்க? உங்கள் டெட்டார்ஸ் கிட்டேருந்து என்ன அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவீங்க? ஏப்ரலில் சேல் பண்ண சேல்ஸில் 90% ஆஃப் தி அமௌண்ட்டை தான் நம்ம ஜூனில் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தான் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜூனுக்கு ஏப்ரலோட 90%, ஜூலைக்கு 2 மாதம் முன்னாடியான மேவோட 90%, ஆகஸ்ட்டுக்கு ஜூனோட 90%. ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கோம். இப்போ பர்ச்சேசஸோடு நம்ம என்ட்ரு பண்ணோம். பர்ச்சேசஸ்க்கு 1 month டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம ஜூனுக்கு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மே மாதத்தோடதில் 90%, 4,50,000ல் 90% எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி இங்கே எழுதணும். ஸோ 4,50,000ல் 90% அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4,05,000 வரும். ஸோ 4,05,000 நீங்கள் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கும்.
ஓகே 4,50,000ல் 90% 4,05,000 நீங்கள் கிரெடிட்டாருக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே அடுத்தது ஜூலையில் நம்ம பே பண்ணணும். ஜூலையில் பே பண்ணுறதுக்கு ஜூனில் நம்ம வாங்கின பர்ச்சேசஸில் 90% பே பண்ணணும். இப்போ ஜூனில் 4,80,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4,80,000ல் 90% கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 4,32,000 வரும். 4,32,000. இப்போ ஆகஸ்ட்டுக்கு நம்ம ஜூலையோடது எடுத்துக்கணும். ஸோ ஆகஸ்ட்டுக்கு ஜூலையோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4 lakhs. 4 lakhஸில் நம்ம 90% கால்குலேட் பண்ணுறோம். 90% கால்குலேட் பண்ணிங்கன்னா 3,60,000. ஓகே 3,60,000. ஸோ அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். பர்ச்சேசஸ்க்கு என்ன சொல்கிறோம், ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ முன்னாடி மாதம் வாங்கினதில் 90% தான் நம்ம கிரெடிட் சேல்ஸை நம்ம கிரெடிட் பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கோம். அந்த 90% அடுத்த மாதத்தில் நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இதோட ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜூனில் மேயோட 90%, ஜூலைக்கு ஜூனோட 90%, ஆகஸ்ட்டுக்கு ஜூலையோட 90%. ஸோ இப்படி தான் இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வேஜஸ்க்கும் எக்ஸ்பென்சஸ்க்கும் ஹாஃப் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் காலமில் எழுதுகிறோம். ஸோ வேஜஸ்க்கு ஹாஃப் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஃப் மந்த்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் மந்தோட ஹாஃபையும் இந்த மந்தோட ஹாஃபையும் நம்ம இந்த மாதம் நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வேஜஸ்க்கு ஜூனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வேஜஸ்க்கு ஜூனில் 1,80,000 rupees செலவாயிருக்கு. ஓகே செலவு எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முந்தின மாதம் 1,50,000 rupees எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜூனில் என்ன பே பண்ணணுன்னா இந்த 1,50,000ல் ஹாஃபும் இந்த 1,80,000ல் ஹாஃபும் பே பண்ணணும். ஓகே அப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே இப்போ வேஜஸோட கால்குலேஷன் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஒரு மாதத்துக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு மாதத்துக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வேஜஸ்க்கு ஜூனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹாஃப் மந்த்துங்கும் போது ஓகே ஜூனுக்கு முன்னாடி மந்த்து ஓகே மே ப்ளஸ் ஜூன் பை 2. ஓகே ஸோ இப்போ மே பார்த்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேல 1,50,000. ஓகே மேல 1,50,000, ஜூனில் 1,80,000. ஸோ 1,50,000 ப்ளஸ் 1,80,000 divided by 2. ஓகே ஸோ ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஓகே இதுக்கான பேலன்ஸ் கிடைக்கும் 1,65,000. ஓகே 1,65,000. ஸோ எப்படி வேஜஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், ஹாஃப் அ மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் போன மாதத்தோட ஹாஃப் அமௌண்ட்டையும் இந்த மாதத்தோட ஹாஃப் அமௌண்ட்டையும் நம்ம இந்த மாதமே பே பண்ணணும். ஸோ போன மாதத்தோட அமௌண்ட்டையும் இந்த மாதத்தோட அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 1,65,000 கிடைக்கும். ஓகே ஸோ இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ வேஜஸில் 1,65,000 நம்ம இந்த மாதம் பே பண்ணியே ஆகணும். ஓகே அதே மாதிரி அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜூலைக்கு பே பண்ணணும். ஜூலையில் பார்த்தீங்கன்னா ஜூனோடது 1,80,000, ஜூலையோடது 1,80,000. ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1,80,000 கிடைக்கும். ஓகே அதே மாதிரி அடுத்தது ஆகஸ்ட்டில். ஸோ ஆகஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஜூலையோடதும் போன மாதத்தோடதும் இந்த மாதத்தோடதையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ ஜூலையோடதும் ஆகஸ்ட்டோடதையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,90,000 கிடைக்கும். ஓகே ஸோ இதே மாதிரி தான் நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸ்பென்சஸ்க்கும் நம்ம இதே மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்பென்சஸ்க்கும் அதே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஹாஃப் அ மந்த் பீரியட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாஃப் அ மந்த் பீரியட்னா ஜூனுக்கு ஜூலையோடதும் ஜூனோடதும் சேர்ந்து ஹாஃப், மேவோடதும் ஜூனோடதும் சேர்ந்து ஹாஃப். ஸோ மே மந்த் 60,000, ஜூனோடது 60,000. ஸோ ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இட் வில் பி 60,000. ஓகே அதே மாதிரி ஜூலையில் பார்த்தீங்கன்னா 60 + 80. ஓகே 60 + 80 by 2, therefore 70,000. ஓகே அடுத்தது ஆகஸ்ட்டுக்கு 80 + 80 by 2, ஸோ 80,000. இவ்வளோதான். இப்போ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க எல்லா ரெசிப்ட்ஸையும் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம்.
எல்லா எக்ஸ்பென்சஸையும் என்ட்ரு பண்ணிட்டோம். எல்லாமே என்ட்ரு பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஆட் பண்ணி நம்ம ரெசிப்ட்ஸ்லேருந்து எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணோம்னா போதும். ஸோ இப்போ நம்ம இந்த ஓப்பனிங் பேலன்ஸ், ரெசிப்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம டோட்டல் ரெசிப்ட்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். டோட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டோட்டல் ரெசிப்ட்ஸ் 9,10,000 கிடைக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே டோட்டல் பேமெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இதை ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டல் பேமெண்ட்ஸ். ஓகே, இந்த பேமெண்ட்ஸ் ஃபிகர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 7,78,000 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் இதாங்க பேலன்சிங் ஃபிகர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்ட்ஸ் இருக்கு இல்லையா, டோட்டல் ரெசிப்ட்ஸ், இந்த டோட்டல் ரெசிப்ட்ஸ்லேருந்து இந்த டோட்டல் பேமெண்ட்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கிடைக்கும். 9,10,000லேருந்து 7,78,000 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் க்ளோசிங் பேலன்ஸ் 1,32,000. ஸோ ஜூன் மந்தில் நம்மக்கிட்ட எக்ஸஸாகவே கேஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிரைவ் பண்ணுறோம். 1,32,000 வரைக்கும் எக்ஸஸ் கேஷே இருக்குது. இந்த 1,32,000 தான் நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக மாறும். ஓகே, லாஸ்ட் மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8,89,000 கிடைக்குது. ஸோ இந்த பேமெண்ட்ஸ் அதே மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 7,22,000. ஓகே, ஸோ இப்போ ரெசிப்ட்ஸ்லேருந்து பேமெண்ட்ஸை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் உங்களோட க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1,67,000. இந்த 1,67,000 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெசிப்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் 9,76,000. ஓகே, அதே மாதிரி பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ பேமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 7,30,000. ஸோ இப்போ ரெசிப்ட்ஸ்லேருந்து பேமெண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 2,46,000. ஸோ இதுதான் இந்த மந்தோட ஆகஸ்ட் மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இப்போ இதிலிருந்து என்ன டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஓகே, இந்த கேஷ் பட்ஜெட் ஒரு நிறைவான கேஷ் பட்ஜெட். ஏன்னா எல்லா மந்த்துமே உங்ககிட்ட எக்ஸஸ் கேஷ் இருக்குது. ஓகே, அட்லீஸ்ட் 10% ஆஃப் யுவர் பட்ஜெட் வந்து உங்கள் கையில் இருக்கணும், எக்ஸஸாக இருக்கணும். ஓகே, இப்போது ஓரளவுக்கே நம்மக்கிட்ட கேஷ் எக்ஸஸாக இருக்குது. சப்போஸ் இப்போ இங்கே கேஷ் எல்லாம் டெஃபிசிட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். ஓகே, ஒரு பேங்க் ஓவர் டிராஃப்ட் போகலாம், இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் லோன்ஸுக்கு போகலாம். ஸோ அது மாதிரி போய் நம்மளால் அதை கரெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். ஓகே, அப்போ தான் நம்மளோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோ இல்லைன்னா நம்ம ட்ரேடிங் ப்ராசஸோ நிற்காமல் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் 3 மந்த்ஸோட எஸ்டிமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் கேஷ் பட்ஜெட். ஸோ தேவைப்பட்டால் நம்ம அந்த டெஃபிசிட்டை கிளியர் பண்ணுறக்கும் இந்த பட்ஜெட் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ.